தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. தருமபுரி அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது பெண்ணுக்கு தவறான சிகிச்சை அளித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. தருமபுரி அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது பெண்ணுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுமாறு கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காட்டாம்பட்டியை சேர்ந்த முனியம்மாள் என்ற பெண்ணுக்கு அறுவை சிகிச்சையின் போது கவனக்குறைவாக அறுவை சிகிச்சை செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நந்தகுமார் இணைக்கிறார். வணக்கம் நந்தகுமார், நடந்தது என்ன, முழு விவரம்? வணக்கம் மாலதி. அதாவது அரசு மருத்துவமனையில் தவறான அறுவை சிகிச்சையால் கர்ப்பிணி பெண் உயிருக்கு ஆபத்தாக உள்ள நிலையில் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் அட்ஜஸ்ட் செய்து வாழ அறிவுரை கூறியதால் பாதிக்கப்பட்ட உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்து இன்று எஸ்பி அலுவலகத்தில் புகார் மூலம் அளித்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தருமபுரி மாவட்டம் பாலகோடு அடுத்த காட்டம்பட்டி மாரியம்மன் கோவில் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ஜெயமுருகன். இவரது மகன் முனியம்மாள் வயது 27 இவர் கடந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி பிரசவத்திற்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பிரசவ அறுவை சிகிச்சையின் போது முனியம்மாளின் குடலில் ஓட்டை ஏற்பட்டுள்ளது. இதனால் முனியம்மாளின் வயிற்றில் வலி மற்றும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவதி அடைந்து வந்துள்ளார். திடீரென முனியம்மாள் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்ததால் பதறி போய் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஸ்கேன் செய்து பார்த்ததில் முனியம்மாளுக்கு பிரசவத்தின் போது அறுவை சிகிச்சை செய்ததில் குடல் ஓட்டை ஏற்பட்டு தைக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. சிறுகுடல் அழுகி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து உறவினர்கள் மருத்துவர்களிடம் கேட்டபோது மருத்துவர்கள் குடல் மாற்று அறுவை சிகிச்சை இந்தியாவிலேயே இல்லை எனவும் இருப்பதை வைத்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் தைத்து அனுப்புகிறோம், அட்ஜஸ்ட் செய்து வாழ சொன்னதாக தெரிவித்த ஜெயமுருகன், தவறான அறுவை சிகிச்சையால் பாதிக்கப்பட்ட எனது மனைவிக்கு உரிய மருத்துவ சேவைகள் வழங்கவும் தவறான அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் நீதி கேட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் இன்று மனு அளித்த சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மாலதி, நந்தகுமார், தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி. அது குடல் மாற்று சிகிச்சையெல்லாம் பண்ண முடியாது, இந்தியாவிலே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 40 நாளாக அங்கே அவங்க சிகிச்சை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க 80 கிலோ இருந்தவங்க 57 கிலோவாக குறைஞ்சிட்டாங்க. குடல் மாற்று சிகிச்சை பண்ண முடியாது, இருக்கிற குடலில் சேர்த்து வைக்கிறோம், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன குறைனா, என்னுடைய குழந்தை பறந்து 40 நாள் தான் ஆகுது. அந்த குழந்தைக்கு அந்த தாயை மீட்டு கொடுக்கணும். அந்த குடல் மாற்று அறுவை சிகிச்சை அரசாங்கமே பொறுப்பேற்று நடத்தி அதை மாற்றி அது பழையபடிக்கு அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவை மீட்டு கொடுக்கணும் கலெக்டருக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம்.